டைரி. ஹாய் மீரா. ஹாய். இதான் நான் சொன்ன மருந்து. ஏன் பயப்படுற? பயப்படாத. உன் கனவு நிச்சயமா பழிக்கும் மீரா. இந்த மருந்த உன் புருஷனுக்கு தினமும் அவர் தூங்குனதுக்கு அப்புறம் ஊசி வழியா செலுத்து. இதனால எந்த பிரச்சனையும் வராதுல வினீத்? வராது மீரா, கவலைப்படாத. இந்த மருந்து நம்ம நினைச்ச வேலையை கண்டிப்பா செய்யும். உனக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? வராது மீரா, கண்டிப்பா வராது. இந்த மருந்த நம்பி போடலாம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பாரு, நம்ம லெவலே வேற. உண்மையாவ சொல்ற வினீத்? மீரா, நம்ம 2 பேரும் மருத்துவம் படிச்சிருக்கோம். இது கூடவா தெரியாம இந்த மருந்தை நான் தயாரிச்சிருப்பேன்? இந்த மருந்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண் முழிச்சு அது இதுன்னு படிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் வீண் போக்காது மீரா. நீ கண்டிப்பா இதை உன் புருஷனுக்கு கொடு. அதுக்கப்புறம் பாரு. என்ன யோசிக்கிற மீரா? சரி வினீத், நான் இந்த மருந்த என் புருஷனுக்கு கொடுக்கறேன். இப்ப சொன்ன பாரு, இதுதான் சரி. நீ சீக்கிரம் கிளம்பு. இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள மட்டும் பாரு, உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை, உன் புருஷன் வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது. சரி வினீத், நான் வரேன். ஓகே.
ஹலோ சொல்லு. நீ சொன்ன மாதிரியே ஊசியை போட்டாச்சு. இப்போ நல்லா தூங்குறாரு. எல்லாமே கச்சிதமா நடந்துருச்சு. சூப்பர் மீரா. அவரு எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவரு விடிற வரைக்கும் கண் விழிக்கவே மாட்டாரு. ஆனா வினித், எனக்கு ஒரு சந்தேகம். இன்ஜெக்ஷன் போட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியலையே, ஏன்? பொறுமைதான் இந்த விளையாட்டோட அடிப்படை மீரா. மருந்து உடம்புல ஏறி நரம்பு மண்டலத்தை தாக்கிறதுக்கு கொஞ்ச நேரமாவது எடுக்கும். கவலைப்படாத மீரா. அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் மாறப்போகுது. அவர் யாரு, எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியாம போகும். ஆனா நான் சொல்ற ஆளாதான் அவர் மாற போறாரு. அப்ப இருக்கு நமக்கான லாபம். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா இது ரொம்ப ரிஸ்க் மாதிரி இல்லையா? யாருக்காச்சும் தெரிஞ்சிட்டா? நமக்காக தானே மீரா இதெல்லாம் பண்றோம். இப்ப இந்த மருந்து புது நினைவுகளை சிதைக்க போகுது. நீ மட்டும் கவனமா இரு. யாருக்கும் சந்தேகம் வராம மட்டும் பாத்துக்கோ. நான் சொல்றத மட்டும் செய். கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்ப நாம நினைச்சதை சாதிக்கலாம். சரியா செல்லம்? சரி, சீக்கிரமா நம்ம இந்த விஷயத்தை முடிச்சிடணும். வளர்த்துக்கிட்டே போக கூடாது. கண்டிப்பா முடிச்சிடலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஓகே, சரிடா. குட் நைட். மீரா, மீரா. என்னங்க, என்னாச்சுங்க? என்னன்னே தெரியல மீரா. ராத்திரி எப்படி தூங்குனேன்னு தெரியல. ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு அவ்வளோ அசதியா இருக்கு. ஆபீஸ்ல ரொம்ப வேலைன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உங்க உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். அசந்து தூங்கிருப்பீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்களேன், எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. నేనెవరు నేనెవరు దేనికి దేనికి ఇక్కడ వచ్చాను? ఎవర్రా? వదలరా. నేనేరా రాజా, నేనే రాజా. మీరెవర్రా? దోసిపోండ్రా. నేను వచ్చున్నాను, రాజా వచ్చున్నాను. నేనే రాజా. మిమ్మల్ని వదలను, చంపేస్తాను. நான் யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன யார் இங்க கூட்டிட்டு வந்தது? నేనే రాజా, నేనే రాజా. మిమ్మల్ని అందరిని చంపేస్తాను, ఒక్కరిని ఓడాను. ఒక్కరిని నన్ను ఓటించేసింది ముడిదు. నేను మిమ్మల్ని తీసేస్తాను. వదలండి, రాజా వస్తున్నాను. వదలండి, రాజా వస్తున్నాను. నేనే రాజా, నేనే వస్తున్నాను. మిమ్మల్ని చంపేస్తాను. எங்க என்னாச்சு? கதிர், கதிர், என்னாச்சு? கதிர், என்னாச்சு? எந்திரிங்க. கதிர், என்னாச்சு? கதிர், கதிர், எந்திரிங்க. சொல்லு மீரா, என்னாச்சு?
வினித், இங்க ஏதேதோ நடக்குது. அவர் இப்ப திடீர்னு தெலுங்குல பேசினாரு. ஏதோ ராஜா மாதிரி பேசினாரு. ஊசி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர் மீரா, இதுதான் ஆரம்பம். அந்த மருந்து உன் புருஷனோட பழைய நினைவுகளை அது எழுப்புது. இன்னும் சில டோசஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அவர் அந்த காலத்து ராஜாவாவே மாறிடுவாரு. ஆனா அவரு திடீர்னு இப்படி மயங்கி விழுந்தது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினித். அதுதான் மீரா அந்த மருந்துக்கான விட. கவலைப்படாத, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். ம். வினித், ஏதோ முனங்கல் சத்தம் கேக்குது. நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி மீரா. கதிர், என்னாச்சு? மீரா, நான் நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? ஏதோ பேசுனேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்க, திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துட்டீங்க. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எல்லாம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆபீஸ்ல எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னே இருக்கீங்க. அப்புறம் உடம்பு டயர்டாவாதா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்க, உடம்பு முக்கியம். உடம்பு பாத்துக்கணும். எந்திரிங்க. மெதுவா மெதுவா. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. என்னங்க, ஆபீஸ் கிளம்பலையா? மணி 9 கிளம்புங்க முதல்ல. இல்ல மீரா, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் போகவே பிடிக்கல. ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு லீவ் போட்டுடலான்னு இருக்கேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? போன மாசமே அதிகமா லீவ் போட்டுட்டீங்க. இப்படி அடிக்கடி லீவ் போட்டா பிரச்சனையும் ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல மீரா, இன்னைக்கு அட வாங்கன்னு சொல்றேன்ல. இல்ல மீரா, நான் போங்க போங்க போங்க. போங்க. சரி போறேன். யாரா இருக்கும்? ஆபீஸ் போனவர் திரும்ப வந்துட்டாரோ? ச்சே. ஹாய். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ஏய், கேக்குறேன்ல. எப்பவும் போல போன்ல பேச வேண்டியதானே? ஏன் நீ இங்க வந்த? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா, அதான் வந்தேன். அது சரி, உன் ஹஸ்பண்டுக்கு எதுவும் நம்ம மேல சந்தேகம் வரலையே? இல்லவே இல்ல வினித். அவர் ரொம்ப சாதாரணமா தான் இருக்காரு. சந்தேகம் வர எந்த வாய்ப்பும் இல்ல. ஓகே, சூப்பர். ஏய், சீக்கிரம் நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. போடுங்க. போ. எங்கடி போறது? போ, கதவு மூடு. சரி சரி. மூடுடா. என்னங்க
இப்பதான் ஆபீஸ்க்கு போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க. ஏதாவது மருந்து எதுவும் வச்சுட்டு போயிட்டீங்களா? ஏங்க, என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை மீரா, ஆஃபீஸ் போனால ரொம்ப டயர்டாக இருந்ததா, அதான் திரும்ப வந்துட்டேன். ஏங்க, இல்லைங்க, பெட்ரூம்க்கு வேண்டாம், எங்கேயும் உட்காருங்க. நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. வெளியே போ. எங்க போ. மேலே போ சொல்றேன். மேலையா? சரி, போய் தொலைறேன். என்னங்க, முதல்ல தண்ணி குடிங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பாடா. அப்பா, தப்பிச்சண்டா சாமி. రాజా వచ్చేస్తాను. యుద్ధానికి తయారు చేయండి. నేను త్వరగా వచ్చున్నాను. మిమ్మల్ని అందరిని చంపేస్తాను. మళ్ళీ రారా? ஏன் ராஜ்யம்? யாரும் என்னை தடுக்காதீர்கள். என் வாழ், என் போர் முரசு, முரசு கொட்டுங்கள். 8 திக்கும் பரவட்டும் என் புகழ். நானே ராஜா. கதிர், என்னாச்சு கதிர்? எந்திரிங்க கதிர். கதிர், கதிர், கதிர். சொல்லு மீரா. வினித், வினித். என்னாச்சு மீரா? ஏன் அழுவுற? கதிர், கதிருக்கு என்னாச்சு? கதிர் இறந்துட்டாரு வினித். என்ன சொல்ற மீரா? என்னாச்சுன்னு தெளிவா சொல்லு. உன் புருஷனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சா? அதனால நீ அடிச்சு கொண்டுட்டியா? இல்ல, சந்தேகம் எல்லாம் வரல. திடீர்னு ஏதோ தெலுங்குல பேசினாரு, அப்படியே மயக்கமாயி செத்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல வினித். என்ன சொல்ற மீரா? ஒருவேளை நான் கொடுத்த மருந்த அதிகமா கொடுத்துட்டியா? இல்ல, நான் அதிகமாலாம் கொடுக்கல, அளவாதான் கொடுத்தேன். ஆனா ஆனா எப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி மீரா, இங்க பாரு, நீ அழாத. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சு சொல்றேன்.
எதுவா இருந்தாலும் முதல்ல உன் புருஷனோட பாடி அங்க இருக்க கூடாது. அதை உடனே கிளியர் பண்ணியாக்கணும். நாங்க வரேன், நீ அங்கே இரு மீரா, பயப்படாத. சீக்கிரமா வா வினித், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இதை நடக்க வச்சதே நான் தானே. மீரா, என்ன பண்ற? அழுதுட்டு இருக்கு, இதான் நேரமா? முதல்ல பாடி கிளியர் பண்ணுவா. வா வா, பாடி எங்க? உள்ள இருக்கு. ஓ மை காட், இங்க பாரு வினித், எப்படி இருக்கா? மீரா, இப்படி அழுதுட்டே இருக்காங்க. முதல்ல இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம 2 பேரும் தான் மாட்டுவோம். ஐயோ கதிர், ஒரு நிமிஷம் கதிர், ஐயோ கதிர். மீரா, இது எப்படி போத்து? முதல்ல இந்த பாடி இங்க இருந்து கொண்டு போகணும். கதிர், கதிர் எங்க? சொல்லு, கதிர் எங்க? ஆபீஸ்ல நடந்த பணம் கையாடல் விவகாரத்துல அவரை விசாரிக்கணும். எங்க இருக்காரு? அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு சார். இது பாருங்க சார், டெட் பாடி. என்னம்மா கதை விடுறீங்க? என்கிட்டே கதையா? கதிர் அந்த மாதிரி ஆளு கிடையாது. அவன் பயங்கர புத்திசாலியான ஆளு. பணம் கையாண்டு போயிட்டான்னு உடனே பயத்துல அவன் எங்கேயாவது ஓடினாலும் ஓடுவானே தவிர சாகிற அளவுக்கு அவன் அந்த மாதிரி கோழை கிடையாது. சொல்லு, உண்மையிலே என்ன நடந்ததுன்னு சொல்லு. தப்பா தெரியுது. டேய், உண்மைய சொல்றா. சார், நான் உண்மைதான் சார் சொல்றேன். அவரு ராத்திரி எல்லாம் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாரு. பணத்தை கையாடல் பண்ணிட்டேன், எனக்கு வாழவே பிடிக்கலன்னு ரொம்ப அழுதுட்டே சொல்லிட்டு இருந்தாரு சார். நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன் சார், அவரு கேட்கவே இல்லை. கடைசியில எப்படி தற்கொலை பண்ணிட்டாரு. அப்புறம் என் காலேஜ் மேட் வினித்து கிட்டதான் நான் உதவி கேட்டேன் சார். உண்மைய சொல்லுங்க, இல்லன்னா 2 பேரையும் முட்டிக்கு முட்டி பேத்து உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் 2 பேருக்கும் அசிங்கமாயிட சொல்லிட்டேன். உண்மைய சொல்லு. சொல்றியா? டேய் சார், எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நான் உண்மை சொல்லிடுறேன் சார். நானும் வினித்தும் காலேஜ் டைம்ல ஒன்னா படிச்சோம் சார். ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க. இது எத்தனாவது ஜென்மம்னு கண்டுபிடிக்க ஒரு மருந்து 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சோம் சார். அந்த மருந்தை நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணோம் சார். ஆனா என்னாச்சுன்னு தெரியல, அவரை இப்படி சேர்த்து கிடக்குறாரு. இதெல்லாம் உண்மையா? டேய், உண்மையா? சார் சார் சார், மீதி உண்மை நான் சொல்றேன் சார். ப்ளீஸ் சார். சார், மருந்தை கண்டுபிடிச்சது என்னமோ உண்மைதான் சார். ஆனா அந்த மருந்தை நான் கீழே ஊத்திட்டு அதுக்குள்ள ஸ்லோ பாய்சனை கலந்துட்டேன் சார். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க?
ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ சார், நான் படிக்கும் போதுல இருந்தே மீராவை லவ் பண்ணேன் சார். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா திடீர்னு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார். இதை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவ இந்த மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. இதுதான் சரியான நேரம்னு நான் தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். அந்த விஷத்தை போட்டதுனாலதான் கதிரி இறந்துட்டாரு சார். ஏய், ஆராய்ச்சின்ற பேர்ல இப்படி எல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் மூடத்தனமா இல்ல? சாரி சார். கரெக்டா சொன்னீங்க அழகப்பன். என்ன பாக்குற? நீயும் மீராவும் பேசுறத நான் கேட்டேன்டா. ஏன் பயப்படுற? பயப்படாத. உன் கனவு நிச்சயம் பழிக்கும் மீரா. இந்த மருந்தை கண்டிப்பா உன் புருஷனுக்கு கொடு. தினமும் அவர் தூங்குனதுக்கு அப்புறம் ஊசி வழியா செலுத்து. இதனால எந்த பிரச்சனையும் வராதுல வினித்? கண்டிப்பா வராது. இந்த மருந்தை நீ நம்பி கொடுக்கலாம். உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? வராது மீரா. ஏய், நீ தப்பானவன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சது. அதான் நீ கொடுத்த மருந்தை நான் கீழே ஊத்திட்டு அதுக்குள்ள குளுக்கோஸை நிரப்பி வச்சேன். அதான் இவ ஊசி போடும்போது சும்மா நான் நடிச்சேன். தெலுங்குல பேசுன பயங்கரமா டிராமா பண்ண. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான். என் ஃப்ரெண்டு எஸ்ஐய அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏய், என்னடா பாக்குற? சார் 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 வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 சொன்ன கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் சார் வேணாம் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் ஆடம் கட்டி லாக்கப்ல போட்டதா அடங்கு. வா. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ்ங்க என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ்ங்க என்ன மன்னிச்சிருங்க.